வாழ்ந்த ஒரு சிட்டியில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு லீவுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு ஒரு கிராமத்துக்கு போயிருக்கு. ரொம்ப லவ் பண்ணுறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படி. அவங்க அம்மாவுக்கு காதல் விஷயம் தெரிஞ்சு வேகமாக வராங்க. இங்கே பாரு அதித்தி, இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு, சரியா? இனிமேல் வந்து அந்த பையன் பார்க்குறதோ பேசுகிறதோ இருந்தேன்னு வச்சுக்க, இனிமேல் இந்த ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க முடியாது. இதோட அந்த பையனை மறந்து தலை. அம்மா இங்கே பாருமா, அந்த அதிர்த்தி பண்ண வேலையை பாருமா, என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கா தெரியுமா? ஊருக்கு லீவுக்கு வந்தால் இங்கே ஒரு பையனோட ஊர் சுற்றிட்டு இருக்காம்மா. அவங்க அப்பா பார்த்தா என்னம்மா நினைப்பாரு? இங்கே பாரு சங்கர், எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த விஷயத்தை இதுக்கப்புறம் நீ ஊருக்கு விடவே மாட்டேங்க. எப்படியாவது நீ சீக்கிரம் எதுக்கு அதித்தி ஃபீல் பண்ணுறேன்? நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்புறம் எதுக்கு அழுகு? லவ் பண்ண மாதிரி அதித்தியும் சங்கரும் நல்லா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஆனால் சங்கர் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏண்டி நீ ஏண்டி என் பையனை லவ் பண்ண? என் பையனை லவ் பண்ணி அவன் வாழ்க்கையே இப்படி நாசம் பண்ணிட்டே. உங்கள் அம்மா வந்து எங்கள் குடும்பத்தை எவ்வளோ அசிங்கமாக பேசினா என் பையனை உனக்கு எடுத்தா? நீ தாண்டி என் பையனை கெடுத்த. ஏண்டி என்ன தைரியம்னா எங்கள் அம்மாவை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நீ சொல்லுவேன்? இங்கே பாரு சங்கர், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் என்னை வஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க. உன்னை நான் இதுக்கு தான் கல்யாணம் பண்ணேன், என்னை நல்லா பார்த்துப்பேன், எனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு தானே என் வீட்டெலாம் விட்டு உன்னை நம்பி நான் வந்து எனக்கு நீ இப்படி துரோகம் பண்ணுறேன்னு நீ என் மூஞ்சிலே முடிக்காத. நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன். சங்கர்கிட்ட கோச்சிட்டு அவளுக்கு மறுபடியும் அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டா. அவங்க அம்மா வராங்க. ஏண்டி நீ ஏண்டி என் வீட்டுக்கு வந்த? எங்களெல்லாம் ஏமாற்றிட்டு போனவ தானே. என்ன தைரியம் தான் என் வீட்டுக்கு மரியாதையாக வெளியே போ. அம்மா நான் பண்ணது தப்பு தான்மா, நான் உங்களை இப்படி பண்ணிட்டு போயிருக்கக்கூடாதும்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா ப்ளீஸ்மா. நான் திருப்பி என் பிள்ளையோட வந்திருக்கேன், என்னை ஏற்றுக்கோங்கம்மா. உங்கள் காலில் கூட விழுகிறேம்மா, என்னை மன்னிச்சு என் பிள்ளைய நீ ஏற்றுக்கோங்கம்மா ப்ளீஸ்மா. என்னை மன்னிச்சிருங்கம்மா, பண்ண தப்பு தான்மா. அதித்தி சொன்ன மாதிரியே அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டா அவங்க அம்மா மனசு இறங்கி அவளை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அதித்தி எப்படியாவது நான் என் பிள்ளையும் என்னோட அம்மாவையும் நல்லா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு அப்படின்னு டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோடு இருந்தா. அவங்க அம்மாவும் நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க.